நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்குகளில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்த விவகாரத்தில் மூன்றாவது நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதற்கு தமிழக அரசும் விளக்கம் அளித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி. நீதிபதி முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் என்ன, தமிழக அரசு அதற்கு என்ன விளக்கம் அளித்திருக்கிறது, முழு விவரங்கள். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான வழக்குகளில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட நிலையில் தீர்ப்பளித்தனர். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இந்த வழக்குகள் வந்தபோது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை அளித்தனர். இதனால் மூன்றாவது நீதிபதியாக விஜயகுமார் முன்பாக இன்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இந்த வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிக்கந்தர் மலை என திருப்பரங்குன்றம் மலையை அழைப்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது, அதுபோக ஆடு கோழி பலியிட்டு கந்தூரி நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா, நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா என நீதிபதி தனது கேள்வியை எழுப்பினார். அதுபோக தீட்டு என்பதே மனித குலத்திற்கு எதிரானது. தீட்டு என்பது சாதியிலோ மதத்திலோ மனிதர்களுக்குள்ளாகவோ இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடு என தமிழ்நாடு அரசு தரப்பில் தனது வாதத்தை வழக்கறிஞர் முன்வைத்தார். இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடவும் அசைவ உணவு பரிவாரமும் தடை விதிக்க கோரியும் திருப்பரங்குன்றம் மலையில் நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்த தடை விதிக்க கோரியும் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என அழைக்கவும் மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்கவும் கோரியும் பல கோரிக்கைகளை முன்வைத்து பலர் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அவற்றை விசாரித்த நிசாபானு ஸ்ரீமதி ஆகியோர் கொண்ட இரு நீதிபதிகள் அமர்வு விசாரணை முடிவில் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார்கள். இதனால் வழக்கு மூணாவது நீதிபதியின் முன்பாக பட்டியலிடப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயகுமார் சிக்கந்தர் மலை என்று அழைப்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். அதுபோக ஆடு கோழி பலியிட்டு கந்தூரி விழா நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா எனவும், நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா எனவும் கேள்வியை எழுப்பிய நீதிபதிகள் எழுப்பினார்கள். மனுதாரர்கள் தரப்பில் ஆடு கோழி பலியிடுவதால் மலையின் புனிதம் கெட்டு தீட்டுப்பட்டுவிடும் என வாதிடப்பட்டது. அதற்கு அரசு தரப்பில் தீட்டு என்பதே மனித குலத்திற்கு எதிரானது. தீட்டு என்பது சாதியிலோ மதத்திலோ மனிதர்களுக்கு உள்ளாகவோ இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு. மிகவும் பிரபலமான அழகர் கோவிலில் 18ஆம் படி கருப்பசுவாமிக்கு கிடா வெட்டிய பிறகுதான் பெருமாளையே தரிசிக்க செல்கிறார்கள். அவ்வாறு இருக்கும்போது எப்படி இது தீட்டாகும்? எனவே தமிழக அரசு தீட்டு என்ற சொல்லை எந்த விதத்திலும் அனுமதிக்காது என வாதிடப்பட்டது. மேலும் சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கான வருவாய்த்துறை ஆவணங்களை தாக்கல் செய்தனர் தமிழக அரசு சார்பில். மேலும் நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. தர்காவுக்கு உட்பட்ட பகுதியில் ஆடு கோழி பலியிடுவதற்கு எவ்வித தடையும் இல்லை என்றும், ஒருவரின் மத வழிபாட்டில் மற்றொருவர் தலையிட முடியாது. இந்தியாவில் இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு என வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி மத்திய தொல்லியல் துறை தரப்பில் தனது வாதங்களை வைப்பதற்காக வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.